சுவாமி. டேய் தம்பி நில்லு. இவன் வந்துட்டானா? ஓஹோ, எங்க போற? இல்லடா, அங்க என் பொண்டாட்டி ஜாக்கெட் கயிறு கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதான் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. புருஷன் பொண்டாட்டியா? ஏடா காலையில சரக்கு போட்டு வந்துட்டியா? என்னமோ ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டி மாதிரி அப்படியே ஃபீல் பண்ற. டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த ஊர் உலகத்துக்கு நானும் ஐலியும் புருஷன் பொண்டாட்டி தான். அப்படி பண்ணாதரா. என்னமோ நீயே உன் கையால அவ கழுத்துல தாலி கட்டின மாதிரி பேசுற. பண்ணி போய், இதெல்லாம் டிராமான்னு அவளுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆமா, அப்புறம் எதுக்கு இந்த பெரிய பில்டப்? டேய், இந்த டிராமாவை கூடிய சீக்கிரமே உண்மையாக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆமாமா, அப்படியே நீ கிழிச்சு தள்ளிடுவ. போடாடே, உனக்கெல்லாம் நான் மனசாட்சியா இருக்கிறதுக்கு எனக்கு மனசாட்சியே இல்லடா. ஏன்னா ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, நீ வருஷ கணக்கா இப்படியே தானே சொல்லிட்டு திரியிற. இதுக்கு அப்புறமும் நீ இப்படியே தான் இருக்க போற. இங்க பார், அதெல்லாம் பழைய சிவா. இப்ப நான் புது சிவாடா. இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள என் அப்பாவும் என்னை ஏத்துப்பாரு, அயிலையும் என் காதல ஏத்துப்பா. இங்க பாரு, முதல்ல சொன்னது நடக்கிறதுக்கு கூட ஏதோ கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஆனா 2வது சொன்னது நடக்கணும்னா அதுக்கு ஒரு யுகமே தேவை தம்பி. என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. இப்ப பாருடா, அயிலியை நான் இப்ப கவனிச்சுக்கிறத பார்த்து அயிலிக்கே என் மேல லவ் வந்துடும். ஆமா, அப்படி என்ன பண்ண போற? இப்ப நான் கேர் பண்றது அப்படியே பார்த்து பரவாயில்லையே, டிராமாக்கே இப்படி நம்மள கேர் எடுத்து பாத்துக்கிறானே, அப்போ உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி பாத்துப்பான்னு அயிலி யோசிப்பா. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காதலா மாறும். அந்த காதல் அப்படியே கல்யாணமா மாறும். அந்த கல்யாணம் அப்படியே போதும் போதுண்டா. லிஸ்ட் சும்மா அப்படி ரொம்ப பெருசா போயிட்டே இருக்க. நீ முதல்ல ஐடி பக்கத்துல போய் நில்லு பாக்கலாம். ஏன் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏய் போட, முதல்ல போய் நின்னு காட்டுறா. படா, நிக்கிறது என்னடா? நான் ஐலி கிட்ட போய்